பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த மாலை வேளையில நம்முடைய சிந்தனைக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 15 வசனங்களை கவனியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. மேலோட்டமாய் பார்த்தால் ரொம்ப லேசான ஒரு பகுதி போல தோன்றலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான பகுதி. இந்த பகுதியை நாம் சரியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் அந்த சொல் வழக்கம் இருக்கிறபடினாலே எல்லாம் எழுதி வச்ச மாதிரி தாங்க நடக்கும். மேல இருக்கிறவன் எழுதி வச்சுட்டான்ல, அது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் அந்த மாதிரி பழக்கம் இருக்குனாலே அந்த கோணத்தில் இதை நாம் பார்க்காத படிக்கு, தேவன் சர்வ அதிகாரம் உள்ளவர், தேவன் ஆதிக்கம் செய்கிறவர் என்பதை நானும் நீங்கள் உணரத்தக்கதாக இதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே பார்க்கும் பொழுது 14 வசன கடைசியில மனுஷ தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனிதன் தான் தன்னை பெரியவன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறான், ஆனால் மனிதன் ஒன்றுமில்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. காலம் உண்டு என்று சொல்லும் பொழுது சீசன், அதாவது மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம் என்று சொல்லி சீசனை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் சமயம் உண்டு என்று சொல்லி சமயம் என்று சொல்லும் பொழுது நேரம், டைம், குறிப்பிட்ட நேரம் ஒன்று உண்டு, குறிப்பிட்ட காலம் என்று ஒன்று உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பலவிதமான எதிர்மறைகளை அங்கே நாம் பார்க்கிறோம். தேவன் அதை செய்கிறார். இது நம்முடைய வாழ்நாளிலே நடக்கிற காரியங்களை மட்டும் அது சொல்லாமல், ஒருவேளை அது நித்தியத்தை பற்றியே பேசுகிற ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் மனதில் வைத்துதான் இந்த பகுதியை படித்து ஆக வேண்டும். நம்முடைய காலகட்டம், ஒரு மனுஷனுடைய வாழ்நாளைக்குள்ளே நடக்கிற காரியங்கள் இது சொல்லாமல், தேவன் ஆதி முதல் 11வது வசனத்தினுடைய பின்பகுதியை பார்த்தால், தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அதே வசனத்தினுடைய முன்பகுதியை பார்க்கும் பொழுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. உலகம் என்று சொல்லும் பொழுது நித்தியத்தை தேவன் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். உலகம் என்று சொன்னால் பார்க்கிற அந்த உலகம் அல்ல, தீமையான உலகத்தை அல்ல, தேவன் நித்தியம் முழுவதையும் மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை அங்கே சொல்லுகிறது. அதை இதை நான் முதல்ல சொல்வதற்கு காரணம், இந்த பகுதியை நம்முடைய ஒரு லைஃப் ஸ்பேன், அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை காலத்தின் அடிப்படையில வைத்து இதை பார்க்காமல் நித்தியத்தை முழுமையாய் வைத்து நாம் பார்க்க வேண்டும். உலகத்திலே பார்க்கும் பொழுது சமாதானம் பண்ணுகிற நேரங்கள் இருக்கிறது, யுத்தம் பண்ணுகிற நேரங்களும் உண்டு, இடிக்கிற ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அங்கே காலம் காலமாக நடந்த எல்லா காரியங்களையும் பார்ப்போம் என்று சொன்னால், காரியங்கள் எல்லாமே அப்படிதான் நடந்து வந்திருக்கிறது. தேவன் அப்படிதான் வைத்திருக்கிறார். அங்கே 15ஆம் வசனத்தில் வரும் பொழுது, முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன் நடந்ததே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே சில ஒரு கொள்கை என்று சொன்னால், வாழ்க்கை சக்கரம் என்று சொல்லுவாங்க. அது நடக்கிறதாங்க, திரும்பி திரும்பி நடந்துட்டே இருக்கும் என்று சொல்லுவாங்க. அந்த கொள்கையும் இதற்குள்ளே புகுத்தக்கூடாது. தேவன் அப்படிதான் வைத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அவ்வப்பொழுது திட்டம் பண்ணுகிறவராக இல்லாமல், அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் அழகாக திட்டம் பண்ணியிருக்கிறார். 11ஆம் வசனத்தினுடைய துவக்கத்தை பார்க்கும் பொழுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்பதல்ல, செய்வார் என்பதல்ல, செய்திருக்கிறார் என்பதை அங்கு கவனமாய் பார்க்கலாம். அப்ப தேவன் எல்லாவற்றையும் அழகாக செய்திருக்கிறார். அப்பதான் சாலமோன் பிரசங்கி இதை எழுதும் போது சொல்கிறான் 9ஆம் வசனத்திலே, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுஷன் இன்றைக்கு ஓடி உழைத்து சம்பாதித்து இதையும் சாதிக்க அதையும் சாதிக்க அவன் ஓடி உழைத்து கொண்டிருக்கிறானே, அதனால் என்ன பலன்? எல்லாமே அப்படியே தான் நடக்கும் என்று சொன்னால் என்ன பலன்? உண்மைதான்,
ஒரு பலனும் இல்லை என்பது முக்கியமான ஒரு காரியம். அதாவது இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் நினைத்ததை சாதித்து நான் நினைப்பதையெல்லாம் செய்து முடிக்கும்படியாக என் கையிலே ஒன்றுமே இல்லை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் இடிக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், கட்ட ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாமே அதனதன் காலத்திலே அழகாக நடந்து வருகிறது. 10ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன் சொல்லுகிறான். மனுஷன் உழைக்கும்படியாக, வேலை செய்யும்படியாக, அவன் சில காரியத்தை இந்த பூமியிலே பிறந்து அவன் பாடுபடும்படியாக தேவன் அவனுக்கு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அவன் அப்படி செய்து ஆக வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மனுஷன் தேவனை மட்டும் விட்டுவிட்டு தேவனுடைய திட்டத்தை அறியாமல் தானே ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பிரயாசப்பட்டு பாடுபடுவான் என்று சொன்னால், 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது போல அவன் வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனாலே அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறபடினாலே அவருடைய திட்டத்தை நானும் நீங்கள் அறியும் பொழுது நம்முடைய பிரயாசத்திலே பலன் உண்டான்னு சொன்னால், அது நான் எனக்காக வாழவில்லை, எனக்காக நான் பிரயாசப்படவில்லை, யாருடைய திட்டத்திலே செயல்படுகிறவனா இருக்கிறேன்? தேவனுடைய அநாதி திட்டத்திலே செயல்படுகிறவனாக இருக்கிறேன். தேவன் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். அவருடைய திட்டத்திலே என்னையும் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய திட்டத்திலே என்னை எங்கேயோ வைத்திருக்கிறார். அங்கே எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அங்கே என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்து முடிப்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. அந்த பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தெய்வத்தை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு மனுஷன் தான் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று சொல்லி ஓடி பிரயாசித்து எல்லாவற்றையும் செய்தால் கூட அதனால் என்னல்ல, ஒரு பலனுமே கிடையாது. மனுஷன் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? ஒன்றுமே இல்லை. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். சரி, 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறாராம். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமிக்கிறார். ஏதோ ஒரு தொல்லையை நியமிக்கிறார். ஆனால் கர்த்தர் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறார்? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும். ஞானம், அறிவு என்று சொல்லும் பொழுது தேவனை பற்றி புரிந்து கொள்கிற அந்த ஞானம், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்கிற ஒரு ஞானம். அதனாலே அவனுக்கு வருகிறது என்ன? இன்பம் உண்டு. ரொம்ப சந்தோஷமாக இந்த பூமியிலே வாழலாம். அதாவது ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே தேவனை அறிந்த பிள்ளைகள் மட்டும் தேவனை மட்டும் அறிகிறதல்ல, அவருடைய திட்டங்களையும் அவர்கள் அறிகிறார்கள். ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை செய்து முடிக்கும்படியா தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான் என்பதை தெளிவாய் அறிந்து அதனால் வரப்போகிற பலனையும் உணர்ந்தவர்களாக இந்த பூமியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடி ஆடி கொண்டிருக்கிறோம். என்றைக்கு எனக்காகவே நான் வாழ ஆரம்பிக்கிறேனோ எல்லாமே தோல்வியாக முடிவடைகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப 11ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும், வேறொரு வார்த்தை போட்டா நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். மனுஷனை நித்திய கால திட்டத்திற்காக அவனை என்ன பண்ணிருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அவன் செய்கிற காரியங்கள் இந்த 60 வருஷம் வாழ்வான்னு சொன்னா 60 வருஷத்துக்காக மட்டும் இல்ல, தேவன் ஆதி முதற்கொண்டு செய்து வருகிற காரியத்தினுடைய ஒரு பகுதியாக தான் யாரை கொண்டு வந்திருக்கிறார்? மனுஷனை கொண்டு வைத்திருக்கிறார். அவனுக்குள்ளே அந்த நித்திய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், நித்தியத்தை அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால்தான் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியா. எதுக்குங்க ஆபிரகாம் அழைச்சாரு? எதுக்காக அவனை சொந்த ஊரை விட்டு புறப்பட சொன்னார்? தகப்பன் வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு புறப்பட சொன்னாரே என்று சொன்னால், அது ஆபிரகாமுக்காக மட்டும் தேவன் போட்ட திட்டம் அல்ல.
ஒரு பெரிய திட்டம் தேவனுடைய மனதிலே இருக்கிறது. அந்த ஒரு பகுதியை யார் செய்கிறது? ஆபிரகாம் செய்தான். அந்த திட்டம் ஒருவேளை அப்பொழுதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. அவன் மரித்து போனான், அவன் கடந்து போய்விட்டான். ஆனா அந்த திட்டம் அப்படியே தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. ஆபிரகாம் மூலமாக தேவன் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படியே ஆபிரகாம் என்னத்தை சாதித்தான்? ஒருவேளை அந்த ஊர் மக்களை பார்த்து ஆபிரகாமை பத்தி விசாரிச்சிருந்தா, ஆபிரகாம் செத்த பின்னாடி அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பேசாம அவன் இங்கே இருந்திருக்கலாம், இந்த ஊர்லயே இருந்திருக்கலாம், என்னத்தை கண்டுட்டா, ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லியிருக்கலாம். தேசம் தேசம் என்று போனான், அவனுக்கு ஒண்ணு இன்னும் தேசமே கிடைக்கவில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து முடிக்கிறான். அவன் அப்படியே கடந்து போகிறான். அவனுடைய பிள்ளைகள் வருகிறார்கள், அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள், அவர்கள் கடந்து போகிறார்கள். அதை வைத்து இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, தேவன் உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியா. இந்த பைபிள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏன் இந்த பூமியில வாழ்றோன்ட்டும் தெரியாது, நமக்கு நம்பிக்கையே கிடைப்பது வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுதுதான் தேவன் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார், என்னையும் அந்த திட்டத்திலே ஒன்றாய் வைத்திருக்கிறார், நானும் அதற்காக வாழுகிறேன் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ளே உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனையா கேட்டு பாருங்களேன், எங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. எதற்காக இருக்கிறான்? சாப்பிடுறதுக்காக. ஏதோ பிறந்தோம், ஏன் பிறந்தோன்றது அவனுக்கு தெரியாது. பிறந்திருக்கிறான், பிறந்ததுனாலே சாப்பிடுகிறான், சில இன்பங்களை அவனால் அனுபவிக்க முடிந்தாலும் அனுபவிக்கிறான், செத்து போகிறான் மிருகத்தை போல, ஒரு அறிவுமே இல்லாமல். அதனால்தான் வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவளுக்கு நியமித்த தொல்லையும் கண்டேன். என்ன தொல்லைன்னு சொன்னா, தேவன் பாவம் செய்கிறவனுக்கு என்ன தொல்லை கொடுத்திருக்கிறாராம்? இந்த வசனத்தை பொறுத்தவரை சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறார். தனக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு எதை கொடுக்கிறார்? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறார். அவர் கீழ்ப்படுகிறார்கள், தேவனை புரிந்து கொள்கிறார்கள், தேவனுடைய திட்டத்தை அறிகிறார்கள், இந்த பூமியிலே வாழ்வதே அவர்களுக்கு ஒரு இன்பமாக மாறுகிறது. பாவம் செய்கிறவனுக்கோ அவனுக்கு ஒன்னே என்ன சேர்த்து வைக்கலாம்? எதை சேர்த்து வைக்கலாம்? எவ்வளவு சேர்த்து வைக்கலாம்? அது ஒன்றுதான் அவனுடைய குறிக்கோளை ஒழிய வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை அறியாத மக்கள் மரிக்கும் பொழுது என் பிள்ளைக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, அவங்க இப்படி புலம்பலாம். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு 8 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன். 2 தான் அவங்களால சொல்ல முடியும், வேற எதுவுமே அவளுக்கு கிடையாது. நானும் நீங்கள் ஒருவேளை பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்காது கூட என் பிள்ளைகளுக்கு யார் உண்டு? தேவன் உண்டு. அவங்க சரியான பாதையில வழி நடத்தி விட்டு நாம் போகிறோம். சந்தோஷமாய் நிச்சயமாய் மகிழ்ச்சியோடு கூட அந்த உலகத்தை விட்டு கடந்து போக முடியும். அப்ப தேவனுடைய திட்டத்தை நானும் நீங்களும் எப்பொழுதுமே அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. இந்த வேத புஸ்தகம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு தேவனுடைய திட்டங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைக்கு தேவன் என்னை சில பாதைகளை வழி நடத்துகிறார், சில காரியங்களை செய்ய வைக்கிறார். ஏனென்றே நமக்கு புரியல. ஆனால் நாம் தேவனை நேசிக்கும் பொழுது, தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறியும் பொழுது ஒன்று மட்டும் தெரியும், அவர் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக அதிரந்தன் காலத்துல செய்கிறவராக இருக்கிறார். அநேக காரியங்கள் நமக்கு விளங்கவில்லை, ஆனால் தேவனை அறிந்திருக்கிறபடினாலே மகிழ்ச்சியோடு கூட காலடி வைத்து முன்னேறி செல்ல முடியும். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கோ அது இல்லாமல் இருக்கிறது. 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? 12வது வசனத்துக்கு வரலாம். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லி எழுதுகிறார். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. உலகத்துல சந்தோஷமா இருக்கணும். இன்னொன்னு என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்மை என்று சொன்னால் தான தர்மம் அல்ல. இந்த வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் அது என்னதான்? தேவன் விரும்புகிற காரியங்களை செய்வது. அதாவது தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். சங்கீதம் 37 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 37 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனி. சங்கீதம் 37 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லப்படும். சத்தியத்தை மேய்ந்து கொள் சொன்னா உண்மையை உன்னுடையதாக மாற்றிக்கொள், உட்கொள் சத்தியத்தை, உண்மையை. அதே அப்ப நன்மை செய், சத்தியத்தை
மேய்ந்து கொள், கர்த்தரை நம்பு. 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சொல்கிறார். 9ஆம் வசனத்துல ஒரு நெகட்டிவா சொல்லிருக்கு. முதல் வசனத்திலே வருது. முதல் வசனத்தில் வாசிக்கிறேன். 37:1. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்வர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பு, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி ஆயிரு, கர்த்தரிடத்திலே உன் வாழ்க்கையை வழியை ஒப்புக்கொடு, கர்த்தர் மேலே கர்த்தருக்கு காத்திருந்து அமர்ந்துரு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காத்திருக்கும் பொழுது 9ஆம் வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற உள்ள பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆனால் துன்மார்க்கன் என்ன பண்ணுவானா? 10ஆம் வசனத்துல இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. ஆனால் தேவனை நம்பி இந்த பூமியில அவர் விரும்புகிறதை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். உன் வழி உனக்கு விளங்கவில்லையா? அதை யாருக்கு ஒப்பு கொடுத்து விடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சி ஆயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த பிரசங்கியில வாசிக்கும் பொழுது நம்ம கையில ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு எழுதப்பட்டதாங்க கிடைக்கும் அப்படின்னா அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சற்று வித்தியாசமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் தேவன் விரும்புகிற காரியத்தை இந்த பூமியில செய்து கொண்டே போக வேண்டும். ஏன் பூமியில இருக்கிறோன்றது நமக்கு நன்றாய் தெரியும். எதற்காக இருக்கிறோம்? தேவன் போட்ட திட்டத்துல ஒரு பகுதியை நான் நிறைவேற்றும்படியா தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை நான் செய்ய வேண்டும். நன்மை செய்கிறேன்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறதை நான் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது அதுல நான் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இப்ப நான் விரும்புறதே கிடைக்காதா அப்படின்றது கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார். அது அங்க மகிழ்ச்சியா இருக்குது. அது அவர் சொன்ன வேலையை செய்கிறதே நமக்கு மகிழ்ச்சியாய் மாறும் பொழுது அவன் இருதயத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சரி, கொஞ்சம் அப்படியே கவனமா கவனிங்க. புரியுது, கொஞ்சம் கஷ்டமான காரியம், ஆனால் இதுதான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். இப்ப அவரிடத்துல நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லும் பொழுது என் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சொல்கிறார். காத்திருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்? 9ஆம் வசன கடைசியில பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டான்னு சொன்னா நம்பிக்கை உண்டு. தேவன் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவாரான்னு சொன்னா நிறைவேற்றுவார். ஆனால் நம்முடைய ஆசை என்னன்னு சொன்னா, நம்முடைய மனதின் விருப்பம் என்னன்னு சொன்னா, நான் இதை அடைய வேண்டும், நான் அப்படி ஆக வேண்டும், இதை நான் செய்ய வேண்டும் என்பதல்ல. நம்முடைய விருப்பம் எல்லாம் இதுதான், அவர் சொல்வதை செய்வது. எது நன்மையானதோ, எது தேவனுக்கு பிரியமானதோ அதை மட்டும் நான் செய்தாக வேண்டும். செய்துவிட்டு நான் அமைதியாக இருக்கும் பொழுது, அவருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் எல்லாமே யாருடைய கையில் தான் இருக்கிறது? அவருடைய கரத்திலே இருக்கிறது. அதான் 12ஆம் வசனத்துல பிரசங்கி 3:12 வாசிக்கும் பொழுது மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். வேற எந்த காரியமும் இல்லை. லூக்கா 17வது அதிகாரத்துல ஏற்கனவே பல முறை எடுத்து காண்பித்திருக்கிறேன், அதை வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம். ஒரு வேலைக்காரன் எஜமானிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எஜமான் சொல்லுகிற வேலையை மட்டும் அவன் செய்ய வேண்டும். செஞ்சிட்டு எஜமான் எனக்கு என்ன செய்வான்றதை எதிர்பார்ப்பே அவனிடத்துல இருக்கக்கூடாது. வேலைக்காரன் என்று சொல்லும்போது அன்றைக்கு அடிமைகளை தான் அது குறிக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 17:7 உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமானன் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? அதாவது இவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்துட்டலப்பா, அதுக்கு பரிகாரமா என்ன பண்ண, நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லுவானோ? 8ஆம் வசனம்.
நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா. அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அவன் யாருக்கு தான் வேலை செய்யணும்? இன்னும் தொடர்ந்து எஜமானுக்கு தான் வேலை செய்ய வேண்டும். 9ஆம் வசனம், தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. எஜமானன் நல்ல வேலை செஞ்சுட்டான்றதுக்காக அவனை புகழ்ந்து பேசி அவனை உயர்த்தி அப்படிலாம் செய்யவே மாட்டான் ஒரு அடிமை. 10ஆம் வசனத்திற்பான், அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நீங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்கள் பவுல் சொல்லும்போது தன்னை ஊழியக்காரன் சொல்கிறார், அடிமை என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனாலே மேன்மை பாராட்ட ஒன்றும் இடமில்லை, அதன் மேலே விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் போன எனக்கு ஐயோ, நான் அவருடைய அடிமையா இருக்கிறேன். அடிமையா இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம், பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அதே வழியிலே நம்முடைய தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? பிரதிபலன் வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்முடைய பக்கத்துல எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், செய்ய வேண்டிய கடமையை செய்தோம். என் தேவன் எனக்கு இதை கொடுப்பார் என்பதற்காக நான் இதை செய்கிறவனா இல்லாமல், என்னை பாராட்டுவார் என்பதற்காக இதை செய்கிறவனா இல்லாமல், தேவனுக்கு ஊழியக்காரராயிருந்து அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்துவிட்டு அப்படியே கடந்து போகிறவர்களா இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதே வேளையில தேவன் நமக்கு சகலத்தையும் அழகாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துல 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அதான் அவர் சொல்றதை செய், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவது நீ காண்பாய். கர்த்தருக்கு காத்திருந்து, அதான் சொன்ன உடனே செஞ்ச உடனே எல்லாம் நடக்கிறது இல்லை, ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வகையில சொன்னா அவர் யார் என்று சொன்னால் சர்வ அதிகாரம் உள்ள தெய்வன். அவர் தன் விருப்பப்படியே எல்லாவற்றையும் செய்கிறார். அதே வேளையில தன்னை நேசிக்கிறவர்களுக்கு அவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிறார். நம்முடைய சந்தோஷம் அவருடைய சந்தோஷமா சொன்னால் நிச்சயமாய் உண்டு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நம்முடைய பகுதியிலே பார்க்கும் பொழுது அவருக்கு விருப்பமானதை நாம் செய்து கொண்டு போக வேண்டும். அப்படி போகும் பொழுது இந்த பூமியிலே நாம் சந்தோஷமாக வாழ முடியும். அடிமை அந்த நாட்களிலே சில காலம் அடிமையா இருப்பான், பின்பதாக ஒரு காலம் வந்த பின்பு அவன் விடுதலையாக்கி போக வேண்டும். ஆனால் சில அடிமைகள் நல்ல எஜமானிடத்தில் என்ன சொல்வார்கள்? நான் விடுதலையாகி போக விரும்பவில்லை என்று சொல்லி எஜமானிடத்துல சொல்லுவான், நான் இங்கேயே உம்மிடத்திலே நான் வேலையாளாக இருந்து விடுகிறேன் சொல்வான். அப்பொழுது அவனை கதவின் அருகே போய் அவன் காதிலே துவாரம் விடுவான். அந்த அடிமை சாகும் காலம் மட்டும் யாருக்கு அடிமையா இருப்பான்? அந்த எஜமானுக்கு அடிமையா இருப்பான். முன்பு விலை கொடுத்து அடிமையை ஆக்கினான் எஜமான், இப்பொழுதோ எஜமானுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தான். இவன் இப்பொழுது எப்படி வேலை பார்ப்பான்? எஜமானுக்கு சந்தோஷமாய் வேலை பார்க்க. காரணம், எஜமானன் நல்ல எஜமானனாக இருக்கிறபடினாலே அந்த எஜமானுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தான். முன்பு நானும் நீங்களும் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், அடிமைப்படுத்தி விட்டான் அவன். இப்பொழுதோ நாம் ஒரு புதிய நல்ல எஜமானுக்கு நம்மை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் நமக்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக அல்ல, அவர் நல்ல எஜமானனாய் இருக்கிறபடியால் அவருக்கு நம்மை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதன் காலத்திலே செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னார்? சொல்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்வாரானா? நிச்சயம் செய்வார், அது உண்மை. அது அவருடைய பக்கமா இருக்கிறது. ஆனா நம் பக்கம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் சொன்னா, அவருடைய திட்டத்திலே அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நம்பி நம்மை முழுமையா அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் 12ஆம் வசனத்திலே மகிழ்ச்சியா இருப்பதும், அதாவது அவரிலே மகிழ்ச்சியா இருப்பதும், உயிரோடு இருக்கையில்
அதாவது காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல காலத்துல நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்கிறார். 13ஆம் வசனம், அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் சொல்லப்படுது. அதாவது புசித்து குடித்து, குடிக்கிறதுன்னா அந்த குடிக்கிறது இல்ல, சாதாரணமா சாப்பிட்டு தாங்கள் பிரயாசப்படுகிற பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். புரிகிறதற்காக 5வது அதிகாரம் வரலாம். 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை சொல்லிட்டார் ஆண்டவர். 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுமா? இதான் உண்மை. 19ஆம் வசனத்துக்கு வரலாம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகமாய் இருக்கிறது. அதாவது அவன் நல்ல சாப்பிட்டு வாழ்வதே யார் கொடுக்கிற அனுக்கிரகமா? தேவன் கொடுக்கிற. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னாலே அது என்னதான்? தேவனுடைய அனுக்கிரகம். நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அது இல்ல, ஆனால் நான் சம்பாதிக்கிறேங்க, எனக்காக செலவழிக்கிறேன், எனக்கு இருக்கிறத நான் திருப்தியா சந்தோஷமா சாப்பிட்றேன், நிம்மதியா வீட்டுல படுத்து தூங்குறேன், அது என்னதான்? தேவனுடைய அனுக்கிரகம். நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா அவங்க அனுபவிக்கவே முடியல. அதான் 2வது அதிகாரம் கடைசி வசனத்துல அவங்களுக்கு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை மட்டும்தான் கொடுக்கிறாரு, அனுபவிக்கிற தொல்லைய அவளுக்கு கொடுக்கிறது இல்லை. அனுபவிக்கிறதையே அவளிடத்திலிருந்து எடுத்து போடுகிறான்னு சொல்லியிருக்கு. இந்த இருக்கு 6வது அதிகாரம் 2வது வசனம். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமா இருக்கு. உண்மை இல்லையா அந்த உலகத்துல? அதுதான் அவன் சொல்லுகிறார், அனுபவிக்கிற சக்தியை தேவன் அவன் கொடுத்திருந்தாலும் அதுவே தேவனுடைய பெரிய அனுக்கிரகம். இருக்கிறத நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்றீங்களா, அதுவே என்னதான் பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறீங்க, அதுல சந்தோஷமா போயிட்டே இருக்குது நாட்கள். அப்படி சொன்னா நிறைய பேங்க்லயும் இல்ல, பெரிய சொத்தும் இல்ல, ஆனா கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்க, ஆனா நிம்மதியா போயிட்டு இருக்கிறீங்க சொன்னா அதுவே பெரிய ஆசீர்வாதம். அதான் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், வேற எதுவுமே கிடையாது. சிலருக்கு ஏராளமா ஆண்டு கொடுக்கிறார், செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கிறது இல்லையா? அப்ப என்ன பிரயோஜனம்? அவன் இந்த உலகத்துல எல்லாம் சம்பாதிச்சு யாருக்கு தான் சம்பாதிக்கிறான்? யாருக்கோ சம்பாதிக்க. அதான் 2வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவன் சேர்த்து குவித்து வைக்க தொல்லையை மட்டும் அவனுக்கு கொடுக்கிறாரு. அது யாருக்காக சேர்த்து வைக்கப்படுகிறதா? இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? நமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து வைக்கிறார். யாருக்கோ சேர்த்து வைக்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அந்த தொல்லையை கொடுத்திருக்கார். ஒன்னும் சாப்பிடக்கூடாது, நீ தொடவே கூடாது, ஆனா என்ன பண்ணும்? சேர்த்து வை சொல்ற. நல்ல வேலை நமக்கு அந்த வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வேலை எடுக்காதீங்க, ரொம்ப கஷ்டமான வேலை. நிறைய சம்பாதிக்கிறது கூட கஷ்டம் கிடையாது, ஆனா சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது பேங்க் அக்கௌண்ட பாக்குறது தான் அவனுக்கு சந்தோஷமே, வேற எதுவுமே கிடையாது, அனுபவிக்கவே முடியாது. தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். சரியா? பிரசங்கி 3:13 வாசிக்கலாம். அன்றைய மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அதுக்கே ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு சைக்கிள் தான் இருக்கா, நிம்மதியா போயிட்டு வரீங்க, அந்த தேவன் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை நீங்கள் உலகத்துல அனுபவிங்க. அதான் சந்தோஷமா இருப்பது, அவர்களே சந்தோஷமா இருப்பது. 14ஆம் வசனம், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். ஆண்டவர் என்ன செஞ்சாலும் சரி அது என்ன பண்ணும்? நிலைக்கும். இந்த இடத்துல ஒண்ணு யோசிக்கணும்,
மனுஷன் இன்றைக்கு தான் என்ன செய்ய முடியுன்றதுதான் யோசிக்கிறான். தான் வீட்டுக்காக இதை தான் செஞ்சிடணுன்றதுக்காக எல்லா குறுக்கு வழிகளையும் கையாளுகிறான். லஞ்சம் வாங்குகிறான், தவறான வழியில என்னென்ன செய்யணுமோ செய்யறான். ஏன்னா அவன் திட்டம் போட்டதை என்ன பண்ணிடணும், செஞ்சு முடிச்சிடணும். ஆனால் சொல்லுகிறார், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டமும் கூடாது, அதுல இருந்து ஒன்றும் குறைக்கவும். நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் ஆண்டு செய்யறது மட்டும்தான் நிலைக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மட்டும் இல்ல, அது நிலையான வாழ்க்கை. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சீங்கன்னு பார்க்காதீங்க. ஆனால் தேவனுடைய திட்டத்தை மட்டும் நீங்க பூமியில செஞ்சுட்டு கடந்து போயிருங்க. அதை விட ஆசீர்வாதம் வேற ஒன்றுமே இந்த பூமியில கிடையாது. அதனோட ஒன்றும் கூட்டவும் முடியாது, ஒன்றும் குறைக்கவும் முடியாது. அதான் உண்மை. அது ரொம்ப உண்மை. இந்த உலகம் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை விளங்கி கொள்றதும் கிடையாது. பழமொழி கூட இருக்குல்ல, வந்த மாதிரியே போயிரும் சொல்லி. எப்படி வருதோ அதே மாதிரி போயிரும். எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவங்களை பாருங்களேன், ஏராளமா வாங்கினா பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கிறான். அதனாலதான் அவன் நம்மளை பார்த்து சந்தேகப்படுறான், இவனுக்கு வேற வழியில எங்க இருந்தோ நிறைய வருது போல, அவன் நல்லா இருக்கிறானே, சந்தோஷமா இருக்கிறானே. அப்போ உடனே வட்டை கட்டுறாங்க, ஃபாரின்ல இருந்து நிறைய அவனுக்கு காசு வருது. அப்போ கிறிஸ்தவன் ஆன உடனே நீ ரொம்ப சந்தோஷமா மாறிடா, அவன ட்ரெஸ் மாறிடுது. நீ எவ்வளவு கொடுத்தாங்க உனக்கு? அவனுக்கு நம்பவே முடியல. ஏன்னு சொன்னா அவனும் காலமெல்லாம் பிரயாசப்படுறான், அந்த தரித்திரம் அவனை விட்டு போகவே மாட்டேது. நிறைய தான் சம்பாதிக்கிறாங்க, ஆனா அந்த அந்த பூரணத்தை அவனால் அனுபவிக்கவே முடியவில்லை. ஆனால் ஆண்டவருக்காய் நாம் வாழ்ந்து கடந்து போகும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை ஒண்ணுமே சேர்த்து வைக்க முடியாட்டினா கூட ஒன்னும் குறையவும் செய்யாது, நீங்க ஒன்னும் கூட்டிடவும் முடியாது. அதான் அந்த அற்புதமான ஒரு வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும், என்றைக்கும் நிலைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவன் செய்வது. அதனால சோம்பேறியா இருப்பது தப்பா இல்லையா? பயங்கரமான தப்பு. ஆண்டு அதை வெறுக்கிறார். சோம்பேறி ஆண்டு ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதே வேளையில நான் இதை சாதிச்சிருவேன், அதை சாதிச்சிருவேன், என் குடும்பத்துக்கு அப்படி செஞ்சிருவேன், எப்படி பண்ண திட்டம் போறவனாலே ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டும். அதான் 12ஆம் வசனத்தில் வரும் பொழுது, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. அதாவது நன்மை செய்யணும், செய்ய வேண்டியதை யாக்கோபுல சொல்லும் போது சொல்லுகிறார், செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் போகிறது என்னவா இருக்கிறதா? பாவமா இருக்கு. செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு செய்யலனாலே அதுவே தவறு. செய்யக்கூடாததை செய்வதும் பாவம், செய்ய வேண்டியதை செய்வதும் பாவம், செய்யாமல் இருப்பதும் பாவமாக இருக்கு. அப்ப தேவன் ஆண்டுட்ட நீங்க கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை எதற்காக ரட்சிச்சீங்க? நான் என்ன செய்யணும்? நீ செய்ய சொல்றத எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் செய்ய ஆயத்தமா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா ஆண்டு உங்களை அழகா அப்படியே வழி நடத்திட்டே போவார். பெரிய ப்ளூ பிரிண்ட் போட்டு உங்க கையில கொடுப்பார் நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆண்டு அப்படியே அடியடியா வழி நடத்திட்டே போவார். இன்னைக்கு செய்ய சொல்றதை இன்னைக்கு செஞ்சிருங்க, நாளைக்கு செய்ய சொல்றதை நாளைக்கு செஞ்சிருங்க. நிம்மதியா அந்த உலகத்துல அப்படியே கடந்து போகலாம். தேவன் தேவையான நமக்கு செல்வத்தையும் கொடுப்பார், ஞானத்தையும் கொடுப்பார். அவருடைய சித்தத்தை மட்டும் செய்ய நம்ம விருப்பம் கேட்கும் பொழுது, பலன் கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு சொல்கிறார், நான் கூட கொடுப்பேன் சொல்கிறார். அது சந்தேகமே கிடையாது. அப்ப 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில சொல்ற, ஒன்னை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு மனுஷன் பிடிக்கவே முடியாது அவனை. இன்னைக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என்னதான் செஞ்சாலும் தான் நினைச்சே செய்ய முடியாதுன்றது மனுஷனுக்கு தெரிகிறதுனால ஒரு தெய்வ பயம் அவனுக்குள்ளே இருக்கிறது. பயப்படுகிறான், பயம் அவனுக்குள்ளே இருக்கிறது. மனுஷன் சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். 15ஆம் வசனம், முன் நடந்ததே இப்போதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது. நீ ஒன்னும் புதுசா ஒன்னும் செய்திட முடியாது என்று சொல்கிறார். ஆனால் நடந்ததையோ தேவன் விசாரி. இன்னைக்கு ஆண்டவர்
நம்ம செய்ய சில காரியங்களை செய்ய சொல்கிறார். வாசி பார்த்தீங்கன்னா அந்த நிறைய காரியத்தை யார் செஞ்சிருக்கா அந்த பைபிள்ல செஞ்சிருக்காங்க. நம்ம ஒன்றும் புதுசா ஒன்றும் செய்ய போல, நமக்கு முன்னாடி ஏராளமான மக்கள் அதை செய்திருக்கிறாங்க. தேவன் தன் திட்டத்திலே செய்த காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் நடந்ததையோ, அந்த நடந்ததுன்னா முன்னாடி நடந்தது இல்லை, இப்பொழுது நாம் செய்வதையோ தேவன் விசாரிப்பார். இன்னைக்கு நான் தேவனுக்காய் செய்த காரியங்களை தேவன் என்ன பண்ணுவார்? விசாரிப்பார். உண்மைதான், முன்பு நடந்ததுதான் இப்ப நடக்கிறது, இனிமேல் நடக்க போகிறதும் நடந்தவைகளாகவே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நானும் நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து நாம் என்ன பண்ணுவார்? தேவன் விசாரிப்பார். வாலிபனை பற்றி சொல்கிறார், வாலிபனே உன் கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறியன்னு சொல்கிறார். அப்ப இன்றைக்கு நான் செய்வது தேவனுக்கு பிரியமான செயல் என்று சொன்னால் அதையும் தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அதுக்கு என்ன உண்டு? பிரதிபலன் எனக்கு உண்டு. தேவன் செய்ய சொன்னதை நான் சோம்பேறியா இருந்து செய்யாமல் போவேன் என்று சொன்னால், தேவன் செய்ய சொல்லாததை நாம் செய்ய முற்படும் பொழுது தேவனுடைய பெரிய திட்டத்திலே நான் குழப்பை உருவாக்குகிற மனுஷனா இருக்கிறேன், பாவம் செய்வனாக இருக்கிறேன். அதையும் தேவன் என்ன பண்ணுவார்? விசாரிக்கிறவராக இருப்பார். அப்ப எல்லாமே தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்து விட்டார். எல்லா முழு திட்டமும் அவர் கையிலே இருக்கிறது. மனிதனை அங்கங்கே உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்தந்த மனுஷனை அந்தந்த இடத்துல வைத்து அந்த காரியத்தை செய்யும்படியாக தேவன் அவனை நியமிக்கிறவராக இருக்கிறார். அந்தந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து அவனுக்காக தேவன் வைத்த திட்டத்தை அறிந்து அதை அவன் செய்து முடிக்க வேண்டும். ஆனால் செய்யாத மனிதர்களை குறித்து சொல்லும் பொழுது அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கான்? பெரிய தொல்லையாக. தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிறவனுக்கோ தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், இன்பத்தையும் கொடுக்கிறார். இந்த பூமியிலே அழகான அநேக காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். தேவனை நம்பி வாழ்கிற மனுஷன் ஒன்றை அறிந்திருக்கிறான், தேவன் செய்வது மட்டுமே நிலைக்கும் என்பதை அறிந்திருக்கிறான். அதோடு கூட அவன் அதை செய்யும் ஒன்றை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்பதை அறிந்திருக்கிறான். ஒருவேளை ஏற்கனவே செய்யப்பட்ட காரியங்கள் தான், ஆனால் நான் செய்வதற்கான பலன் தேவன் எனக்கு கொடுப்பார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். இதான் அற்புதமான ஒரு காரியம். இதை மீண்டுமாக நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. சற்று குழப்பமாக இருந்தாலும் கூட அற்புதமான சத்தியங்களை தேவன் அதிலே நம்ம கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் தெய்வனை அறிந்திருக்கிறபடினாலே இந்த பகுதியை நம்மால விளங்கிக் கொள்ள முடியும். இது தலை எழுத்து கிடையாது. ஏதோ கடவுள் எழுதி வச்சிட்டாரு அப்படியேதாங்க நடக்கும், மாத்தவே முடியாது என்று சொல்லி வீணாக இது அளவுக்கு மிஞ்சி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவனை அறிந்த நமக்கு அழகாக புரிந்து கொள்ள முடியும். தேவன் முழு ஆதிக்கம் உள்ளவராக இருக்கிறார், சர்வாதிகாரியாக இருக்கிறார். சாவர்னிட்டி ஆஃப் காட் சொல்லப்படுகிறது. தேவனுடைய அதிகாரம், அவர் முழு அதிகாரம் உள்ளவர். அவருடைய திட்டத்துக்கு மாறாக எதுவுமே நடக்கிறதில்லை. அவர் செய்ததுதான் நடக்கிறதா இருக்கிறது. அவர் போட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை அங்கங்கே பொருத்தி வைத்திருக்கிறார். இப்ப இன்றைக்கு நாம் விசுவாசிகளா இருக்கிறபடினாலே அவருடைய திட்டத்தை செய்வதா நமக்கு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அதுதாங்க அவருடைய இன்பம். இவங்க சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, நீட்டுறாங்க, பசியான நேரம். ஆனாலும் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமா இருக்கு. எதற்காக இந்த பூமியிலே வாழுகிறோம்? பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைப்பதற்காகவா? சேர்த்து வைப்பது தவறு என்று சொல்லவில்லை. தேவன் அதையும் நமக்கு கூட கொடுப்பார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம் எதுவென்று சொன்னால், அவர் என்னை எதற்காக படைத்தாரோ, எதற்காக ரட்சித்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதான் சொல்லும் பொழுது அதுதான் இன்பமாக ஒரு காரியமாக இருக்கு. நன்மை செய்வதும் இன்பமான ஒரு காரியம். அதோடு கூட தெய்வம் நம் கூட்டி வழங்குறதுன்னா இந்த உலகத்திலே நம் சந்தோஷமாய் வாழும்படியாக ஒரு சமாதானமான வாழ்க்கையை கொடுக்கிறார், நிம்மதியாக வாழும்படியை கொடுக்கிறார், ஒரு அர்த்தத்தோடு கூட வாழும்படியை கொடுக்கிறார். சந்தோஷமா இந்த உலகத்திலே கடந்து போகிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகி வருகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய்
தங்கப்படு. ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதக்காரன் அதை புரிஞ்சிருக்கிறான். சவுளுடைய வேதனை என்ன தெரியுமா? சவுளுடைய வேதனை என்ன தெரியுமா? தான் மகனை எப்படியாவது ராஜாவா உட்கார வச்சிடணும், அவனுக்கு அந்த சிங்காசனம் பறிபோயிடக்கூடாதுன்ற அந்த வேதனை அவனுக்கு. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், தெரியாம நான் செஞ்சுட்டேன், செய்யக்கூடாது செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லியிருந்தா அவன் வாழ்க்கையே வித்தியாசமா மாறி இருக்கும். தேவன் சொல்றத அவன் அப்படியே விட்டுட்டு, அவனை எதுக்காக ராஜாவாக்குனாரோ அதை செய்யறத விட்டுட்டு, தான் மகனை சிங்காசனத்துல உட்கார வச்சிடணும், வேற யாருக்கும் அது போயிடக்கூடாதுன்ற அந்த ஆத்திரம் தான் அவனுடைய வேதனையா மாறிச்சு. கடைசியில் அது அவனுடைய முடிவுக்கே காரணமா மாறிச்சு. அந்த சங்கீதக்காரர் சொல்றான், சந்தோஷத்தை, என் இருதயத்துல பெரிய சந்தோஷத்தை. சங்கீதக்காரனை பற்றி ஆண்டு சொல்கிற காரியம் என்ன? என் சித்தப்படியெல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் விரும்புகிறபடியெல்லாம் அவன் செய்கிற ஒரு மனுஷன். அவன் சொல்லுகிறான், சத்துருக்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த உலகத்தின் பொருள் மேல் நமக்கு ஒன்றும் பற்றுகள் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கலாம். ஆனா அதன் மேல நமக்கு அதனால சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது. ட்ரெஸ் புதுசா வாங்கினோடனே அதனால ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நகையை வாங்கினா கூட அதுல ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. ஒரு அழகான வீடு கட்டிட்டா அதுல ரொம்ப பெரிய சந்தோஷம், அதெல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்னுடைய சந்தோஷம் அதனால் உண்டான சந்தோஷம் கிடையாது, என் தெய்வனால் உண்டான சந்தோஷம். அவருக்கு இப்ப பிரியமான இந்த பூமியில செய்கிறதுனால் உண்டாகிற மகிழ்ச்சி, அதை நாம் கற்றுக்கொள்வோம்னு சொன்னால் இந்த உலகத்துல அதை விட மேன்மையான ஒரு காரியம் கிடையாது, அதை விட சந்தோஷமான ஒரு காரியம் கிடையாது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்லான்னு இந்த வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுவோம். உடைய வசனம் அநேக காரியங்களை எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறதுக்காக நன்றி சொல்லுவோம். எங்களை மனது வேறு விதமாய் ஆண்டவரை புரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது வித்தியாசமா இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு கடினமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே அதை எங்களுக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே, உலகம் யோசிப்பது போல நாங்கள் யோசிக்கிறவர்களா இல்லாமல், உலகம் இந்த பூமியிலே, உலக மனிதர்கள் இந்த பூமியில எதற்காக வாழுகிறார்களோ அப்படி நாங்கள் வாழுகிறவர்களா இல்லாமல் ஆண்டவரே, உம்மை புரிந்து கொண்டு உம்முடைய திட்டத்தை புரிந்து கொண்டு நிலையான அந்த காரியத்துக்காக வாழ்ந்து உண்மையான சந்தோஷத்தை இந்த பூமியிலே அனுபவிக்குள்ளாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இதன் மனதிலே பதிந்து இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.